அகைன் திருப்பி 2 போடுறோம். So 1 3 4 போட்டிருக்கோம். இது 5th one. We have finished 4 and this is the 5th one. Fifth one is the same. அஞ்சாவது ஆறு மட்டும் மாறும். அகைன் திருப்பி 2 போடுறோம். So 1 3 4 போட்டிருக்கோம். இது 5th one. We have finished 4 and this is the 5th one. Fifth one is the same. அஞ்சாவது ஆறு மட்டும் மாறும். ஸோ 5 ஆறாவதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பேஸ் பீடில் போட்டுட்டு இங்கே எப்படி கார்னருக்கு வரும்போது நம்ம 2 பீடில் ஆட் பண்ணுவோம். லாஸ்ட்டில் முடிக்கும்போது 2 பீடில் ஆட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இதையும் ஆட் பண்ணுறோம். முடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டில் இன்சர்ட் பண்ணோம்ல அந்த பீட்லேயும் இன்சர்ட் பண்ணி மேலே கொண்டு வரும். ஃபஸ்ட்லேயே இன்சர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 1 2 3 பீடு இருக்கும். ஸோ ஒரு பீடு மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 3 பீட்ஸ் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 4 டைம்ஸ் 2 பீட்ஸ் ஆட் பண்ணணும். லாஸ்ட் டைம் ஒரே ஒரு பீட் மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் வில் பி ஆடிங் 3 beads, then 2 beads 4 times, then last one is 1 bead. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 6 கவுண்ட் வந்திருக்கு. இப்போ இந்த 6 கவுண்ட் இங்கே சென்டரில் வந்தது இல்லையா, அந்த 6 கவுண்ட் மாதிரி தான். ஸோ இப்போ இதை வச்சு நம்ம 1 2 3 rounds போட்டுட்டே வரணும். See, this 6 counts is equal to the first 6 counts which we made. Now here again we have to make 1 2 and 3 lines again. So ஒரு லைன் போட்டு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 6 beads வச்சு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் போடணும். இப்போ 1 bead இருக்குது. ஸோ நம்ம 5 beads ஆட் பண்ணணும். ஸோ 5 beads ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை போட்டுருவோம். இப்போ அடுத்தது திருப்பியும் அடுத்த பேஸ் பீடில் ஒரு பீடில் ஆட் பண்ணுவோம். அப்புறம் 4 bead ஆட் பண்ணோம். இதே மாதிரி இந்த ஹோல் லைன் முடிப்போம். அதே மாதிரி செகண்ட் லைன் தேர்ட் லைன் போடும்போதும் இந்த கார்னர்ஸில் ரெட் வர மாதிரி முடிக்கணும். இந்த 3 லைன் போட்டுட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை ஃபினிஷ் பண்ணிட்டேன்.
ரெண்டு சைடும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கு. See, both sides have finished like the same one. So we started from the center, then I did 1 round, 2 and 3 rounds. Third round I changed the colors in the corner as we did in the other side. ஸோ இன்னொரு பக்கம் பண்ண மாதிரி இந்த சைட் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம இதுவும் ஜாயின் பண்ண போகிறோம். இது ஜாயின் பண்ண போகிறோம் எப்படின்னா, இதெல்லாம் வந்து நம்ம 6 கவுண்டில் பண்ண போகிறோம். இந்த கார்னர்ஸ் மட்டும் நம்ம 4 கவுண்டில் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 2 இருக்குது, ஆப்போசிட்டில் 2 எடுக்கணும். ஸோ நம்ம இங்கே ஃபஸ்ட்டு ஒரு பீடு போடணும் ஜாயின் பண்ணுறதுக்கு. கார்னர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரணும், இந்த 4 கவுண்ட்டு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சென்டரில் இட் இஸ் 6 கவுண்ட்டு. ஸோ ஒரு பீட் போட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஒரு பீட் போட்டு ஆப்போசிட்லேயும் திருப்பியும் 2 பீடில் போடணும். ஓகேயா? இப்போ வந்து இந்த கார்னர் வர்றதுனால இந்த இடத்துல நான் ஒரே ஒரு ரெட்டு போட போகிறேன். ஒரே ஒரு ரெட்டு போட்டு இதை 6 கவுண்ட் ஆக்கிடுவோம். பாருங்கள், ஏற்கனவே இந்த சைடில் 2 இருந்தது, ஒரு பீட் போட்டோம், திருப்பியும் இங்கே 2 இருந்துச்சு, இப்போ ஒரு ரெட்டு போட்டிருக்கோம். ஆல்ரெடி there were 2 beads here, we added 1 bead. Again here this side we joined these 2 beads, and now I have added 1 red bead. So red, now this is the corner and we have to insert both sides the wire. Similarly this side also I have to insert the wire. See, now here it should be 4 count, so I am going to add only 1 red. 4 count வரணும், அதனால 4 count தான் வரணும், அதனால ஒரே ஒரு ரெட் ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்களா? இப்போ திருப்பி வந்து இங்கே ரெட்டில் 2 வயரில் 2 பீடில் ஆட் பண்ணணும், இந்த சைடில் 2 பீடில் ஆட் பண்ணணும். ஸோ 2 சைடும் நமக்கு 2 வயர் இருக்குது. இப்போ 2 சைட்லேயும் நம்ம 2 பீடில் வயர் இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரே ஒரு எல்லோ போட்டு ஜாயின் பண்ணணும். பார்த்தீங்களா? இங்கே வந்து 4 கவுண்ட், இங்கே 6 கவுண்ட். இங்கே here it is 4 count and here it is 6 count. எண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே 6 வரும், இங்கே 4 இருக்கும். இப்போ அடுத்தது திருப்பியும் நம்ம 2 பீடில் ஆட் பண்ணணும், இங்கேயும் 2 பீடில் ஆட் பண்ணணும். திருப்பி இங்கே வரும்போது மட்டும் 4 count வரும். See here again we have to add on inside 2 beads. Either sides we have to add the wire in 2 beads.
then both sides I have added in 2 beads. So 1 2 3 4 5, sixth one we are going to add. Right, again right. See, இப்போ this is the corner, so we have to join a red bead. இது கார்னர்னால மொனைனால நம்ம அது ஒரே ஒரு ரெட் பீடு, மஞ்சள் பீடுக்கு பதிலாக சிகப்பு பீடு ஆட் பண்ணோம். பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே 4 6 6 6 4 6 6 6, இங்கே திருப்பியும் 4 வரும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு பீடில் மட்டும்தான் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரே ரெட் பீட் போட்டு அந்த கார்னரை ஃபினிஷ் பண்ணணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம இந்த ஃபுல் ரவுண்டையும் பண்ணி முடிக்கணும். பண்ணி முடிச்சுட்டு பார்ப்போம்.